ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம் ட்ராவல் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ரொம்பவே நல்லாயிருக்கு. காமெடி, ரொமான்ஸ்னு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறா. அப்புறம் அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி 2-3 பேர் நிற்கிறாங்க. இந்தா என் தம்பி உன்னை டைவர்ஸ் பண்ணியாச்சு, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்புகிறாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியாமல் ஹீரோயின் யோசிச்சு பார்க்க, அவளோட ஒர்க் ப்ரெஷர்னால அவள் பாஸுக்கும் அவளுக்கும் சண்டை. வேலையை விட்டு பாஸு தூக்குறேன்னு சொல்ல அப்பாவை கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அப்படியே இறந்து போன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டைம் ட்ராவல் பண்ணி அவள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. அதாவது ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டா. ஐயோ, நான் திரும்ப என் உலகத்துக்கு போகணுமேனு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று மேலே போய் முட்டி சாவலான்னு ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே ஒரு பையன் வந்து நிற்கிறான். இந்த பையன் நம்ம ஹீரோவோட அடாப்டிவ் பையன் தான். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. இந்த பொண்ணு கூட என்னால் இருக்கவே முடியாது, உனக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்காது, உன் கூட எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் திட்டிகிட்டே இருக்கான். நான் எப்படி இவன் கூட இருக்க முடியும்? ஒன்றுமே புரியல. யாராக இருக்கும் இவன்? சரி, ஓகே, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா. அதுக்குள்ளே இவக்கிட்டே சிஸ்டம் பேச ஆரம்பிக்குது. இங்கே பாரு, உனக்காக புதுசாக நாங்கள் ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பையனோட மனசை நீ வின் பண்ணணும். ஸோ உனக்கு நிறைய பணம் கொடுப்போம். உன்கிட்ட நிறைய பணம் சேரும்போது நீ இந்த ஊரை விட்டு போயிடலாம். அதாவது உன்னோட உலகத்துக்கு நீ போயிடலாம். 1 பில்லியன் பணத்தை சேவ் பண்ண அப்படின்னு சொல்ல, 1 பில்லியனா? நான் எப்படி சேவ் பண்ணுவேன்? அப்போ இவனை கரெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே, அப்போ இந்த பையனை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணுறேன், என்னோட உலகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சிஓட அசிஸ்டண்ட்டாக 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னால் இவனை கரெக்ட் பண்ண முடியாதா? ஏய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். வா, உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு போகிறா. நூடுல்ஸ்லாம் வாங்கி தரா. காசை கொடுத்த உடனே சரின்னு சொல்லி வாங்கிட்டு அங்கே பொண்ணு, இவன் எதுக்கு எனக்கு நூடுல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே அந்த பையன் நூடுல்ஸை சாப்பிட்றான். சரி, கொஞ்சம் கொஞ்சமே இவன் மனசில் நம்ம இடம் பிடிக்கிறோம். அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அவள் கையில் பணம் வந்துருச்சு. எவ்வளோ பணம் சேர்ந்துருச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவனை இம்ப்ரெஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பணம் சேரும். பணம் நிறையா வந்தால் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு நினைக்க, ஆமாம் உன்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ என் கூட தான் இனிமேல் இருக்கணும், புரியுதான்னு சொல்ல, என்ன ஓவரா பேசுகிறேன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டான். சரி சரி, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இவன் எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி தராங்க, எங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு வாங்கி அங்கே போய் அவனோட இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறா. இந்தாங்க என்கிட்ட இப்போ இதாக இருக்குன்னு சொல்லி கையில் போட்டிருக்க ஒரு பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறா. அது ரொம்ப காஸ்ட்லியான பெண்டன்ட் போல். அதை கொடுக்கறக்கு அவளுக்கு மனசே வரல. பட் என்ன பண்ணுறது, ஒரு வீடு எடுத்து தங்கணுமேங்கிறதுக்காக அவளும் கொடுத்துட்டா. சரி சரி ஓகே, இந்தாங்க இந்த வீட்டோட பத்திரம் எல்லாம் இங்கே இருக்குது, சரி வாடகைக்கு இருக்கீங்கன்னு சொல்லி எழுதியாச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்ல, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் ஹீரோயினுக்கு மறுபடியும் பணம் வருது. சிஸ்டம் பேசுது, உன்னோட டாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க, இப்போ உனக்கு கொஞ்சம் நிறைய பணம் சேர்ந்துருக்குன்னு சொல்ல, அதையும் எடுத்து பார்க்குறா. எவ்வளோ பணம்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி பையன் வரான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நம்ம டக் மேன்ஷனுக்குள்ளே போக முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், என் கூட நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்ல, அந்த பையன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான், ஏதோ ஒன்று போகணும். சரி விடு, கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட மனசை நம்ம மாற்றிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் படுத்திருக்கா. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு கனவு வருது. யாரோ ஒருத்தர் மாஸ்க்கை போட்டு ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குது. அதான் பையனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ரியல் லைஃப்பில் தான் காட்டுறாங்க. குட்டி பையனுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஹீரோயின் முதல்ல நம்ம குட்டி பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா போல். அவனுக்கு சுத்தமாக அவன் மேலே பாசமே இல்லை. சூப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். ஐயோ என்னாச்சு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு. ஸோ ஹீரோயின் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த குட்டி பையனுக்கு. அதனால் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். பாவம் இல்லை, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா எல்லாரும், இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த உடம்போட ஒரிஜினல் ஓனர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு தூங்குற பையன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். அந்த பையன் கண்ணை திறந்து பார்த்தோன்னே பயந்துட்டான். நீ என்னை கொலை பண்ண வந்திருக்கியா, ப்ளீஸ் என்னை விட்டுரு, இங்கே பாரு என் அப்பாவை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணாத, போன்னு சொல்லி பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட, லூசா நீ, நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா உன்னை பார்க்கத்தான் வந்தேன், தள்ளு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்க்குறான். உனக்கு ஃபீவர் இருக்கும் போல இருக்குது, நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு குட்டி பையனுக்காக அடுத்த நாள் கசாயம் வச்சு கொடுக்குறா. நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்ப, நான் இதில் விஷம் கலந்துருப்பேன்னு, ஆனால் அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, உன் அப்பா என்கிட்ட உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நான் கண்டிப்பாக உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். உன் அப்பா திரும்ப வராரா இல்லைன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் உன் அப்பா அங்கேயே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன் அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போன டாஸ்க்கு உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, குட்டி பையன் யோசிக்கிறான், இவன் நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாவா அப்படின்னு. சரி ஓகே, அது குடிக்கலான்னு சொல்லிட்டு கையில் வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குட்டி பையனுக்கு டவுட்டாக இருக்குது. சரி குடிச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி அது குடிக்க, அப்புறம் பார்த்தா கசக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒரு மாதிரி எடுத்து
ஹீரோயின் போட்டு விட்டா. இந்த மாத்திரையை சாப்பிட்டு சரியாயிரும் எல்லாம், உனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ உண்மையாகவே என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறியா? என் அப்பா வந்தால் உன்னை திட்டு வருங்கிறதுக்காகவான்னு சொல்ல, இங்கே பாரு, நான் உன் அப்பாக்காகலாம் உன்னை பார்த்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கும் அதனால தான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறா. நானும் ஒரு அனாதை தான், உன்னை அடாப்ட் பண்ணப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, என்னை அடாப்ட் பண்ண ஆளே இல்லை, ஸோ அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீயும் நானும் தான் இதுக்கப்புறம் சொந்தம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, குட்டி பையனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க, நான் அப்பப்போ ஏதாவது தப்பாக பேசியிருப்பேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் என்னோட அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்குது, எப்படியாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கொடுத்து அங்கே இருக்க சந்தையில் நிறைய பொருட்கள் வாங்குறா. இது எல்லாத்தையும் வாங்கி எப்படியாவது பெரிய பணக்காரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கடையில் சுற்றி சுற்றி என்னென்னமோ திங்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே அந்த காலத்து திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவனோட ஸ்கூலுக்கு அவன் போகிறான். அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான் அவனுக்கு முன்னாடி. அவனோட பெரியப்பா பையன்தான், நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கல்ல அவங்களோட பையன்தான். இதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலுக்கு வரவே கூடாது, எதுக்கு இங்கே வர, உன்னை மாதிரி இருக்கவங்களாம் இங்கே படிக்கக்கூடாது போடா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி குட்டி பையனை பேசுகிறாங்க. அவன் பேர் யுன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம குட்டி பையன்னு சொல்கிறோம், அவன் பேர் யுன், நம்ம யுன்னுனே சொல்லிக்கலாம். அந்த யுன் அங்கே இருக்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறாங்க. உன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. உன் அம்மா அதுவும் அம்மாவே கிடையாது, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, நீ அவங்க கூட போயிட்டுருக்கியா, நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து படிக்கக்கூடாது, நீ ஒழுங்காக இங்கேருந்து போகணும்னு சொல்ல, நான் ஒன்றும் இங்கே படிக்க வரல, என்னோட திங்ஸ்லாம் இங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்லி யுன் சொல்கிறான். உன்னை அவ்வளோ ஈஸியாக உள்ளே விட்டுருவோமா, அதெல்லாம் விட மாட்டோன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவனும் ரொம்ப நேரம் பேசுகிறான், ஆனால் அவங்களாம் கேட்குற மாதிரி இல்லை. உன் பேச்செல்லாம் கேட்க இங்கே யாரும் இல்லை போன்னு சொல்ல, இங்கே பாருங்கள், என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் யங் மாஸ்டராக இருந்திருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, யங் மாஸ்டரா, இதுக்கப்புறம் நீயும் இல்லை உன் அப்பாவும் இல்லை, நீ யங் மாஸ்டர்லாம் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு கையை ஓங்குறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. என்ன தைரியம் தான் என் புள்ள மேலே கை வைப்பீங்கன்னு ஷாக்காக இருக்கு யுன்னுக்கு. திரும்பி பார்க்க ஹீரோயின் வந்து நிற்கிறா. என்ன நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு தான் இவன் மேலே பாசமே இருக்காது, சரி வேணா ஒன்று பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் நீ இவனோட அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ அவனோட அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, இந்த மாதிரி பசங்க இங்கே படிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, உன் ஸ்டெப் மதருக்கு உன் மேலே பாசம் வந்துருச்சாடா, இல்லை உன்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவன் இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டான், அதுக்கான காரணம் அவனுக்கு பெரிய டீச்சர்கிட்ட ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, என் பையன் அங்கே படிச்சுப்பான், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களாம் போய் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒருத்தர்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டார், உங்கள் வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேச, அப்புறம் நம்பிக்கை இருந்தால் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் போகிறா. பின்னாடி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க. இவன் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு போய் சொல்கிறீங்க, எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல, அங்கேருந்து பழைய காலத்தில் இந்த கார் மாதிரி இருக்குள்ள குதிரை வண்டி ராஜாக்கள்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சேரட் அங்கே வந்து நிற்கிது. இதுலேயே போக போகிறோன்னு எல்லாரும் கேட்க, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அங்கே பாரு, இதெல்லாம் எங்களோட பரிசு பொருட்கள்னு சொல்ல, அங்கே விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படியே குட்டி பையன் க்யூட்டாக அதில் ஏறி போகிறான். அதை பார்க்கும்போது எல்லாரும் அப்படி வாயை திறந்துட்டு பார்க்குறாங்க, இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா, இவங்க கிட்டே எப்படி இவ்வளோ பணம் வந்தது சொல்லி யோசிச்சுட்டு, சரி அந்த டீச்சரை பார்க்கலான்னு சொல்லி வராங்க ஃபாலோ பண்ணிட்டு. ஒரு வழியாக வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்ல, இதான் நான் தங்க போகிற வீடு அப்படின்னு சொல்ல, அந்த வீடு கிடையாது, அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன்னு சொல்லி மாளிகை மாதிரி பெரிய வீடு ஒன்று இருக்குது, அதை வாங்கிட்டேன் நம்ம ஹீரோயின், இந்த வீடு வாங்க உங்கள்கிட்ட ஏது காசு, அதை அப்புறம் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி வேகமாக கூட்டிகிட்டு போகிறா. இந்த வீடு தான் நம்மள்தா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல, அங்கேருந்து காவலாளிகளாக வராங்க. பெரிய பங்களா மாதிரி இருக்குது வீடு. ஸோ உங்களை சேவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இவனுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, அங்கேருந்து அந்த டீச்சர் வராரு. இவர் பேர் பைசன் டீச்சர் வந்து அந்த ஊர்லேயே பெரிய டீச்சர் போல், அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியம். ஸோ பைசன் வந்த உடனே அப்படியே ஷாக்காக இருக்குது இவனுக்கு. மாஸ்டர் பைசன் நீங்களான்னு சொல்லி கேட்க, உன் அப்பாவுக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், இப்போ உனக்கும் சொல்லி கொடுக்குறதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது வா அப்படின்னு சொல்ல, இந்த பசங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த டீச்சரை பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. எல்லோரும் வந்து அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது பண்ணி இவங்களெல்லாம் விரட்டணும்னு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த குண்டு பையனோட அப்பா அங்கே வராரு, நம்ம ஹீரோட அண்ணன். வந்தோடனே செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, உன்னை டக் மேன்ஷனுக்குள்ளே வரக்கூடாது
வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் டக் மேன்ஷனுக்குள்ளே எப்போ வந்தேன்? நான் டக் மேன்ஷனுக்குள்ளே வரவே இல்லை. நல்லா பாருங்கள், இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன்னு சொல்ல, இந்த வீடா? இந்த வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உன் கையில் காசு இருந்ததா? எப்படி வாங்கினேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடு என்னோட வீடு. ஸோ என் வீட்டுக்குள்ளே தான் நான் போகிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டீச்சர் பைசனை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. இவர் எப்படி இங்கே வந்தார்? என்ன டீச்சர் பைசன்னு சொல்லி போலியாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தப்பாக பேச புதுசாக ஒருத்தர் வராரு. வந்தவுடனே அவரை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருக்குது. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி பைசன் கிட்ட போய் அவர் பேசுகிறாரு. அந்த ஊர்லேயே பெரிய ராஜா இவர் தான் போல இருக்குது. என்ன தைரியம் இருந்தால் இவரை பற்றி தப்பாக பேசுவீங்கன்னு சொல்ல, சாரி அது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணன் அந்த ஆள் ஓவராக தான் பேசுகிறான். இங்கே பாருங்கள், போனா போட்டோன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கோம் ஒன்று, இல்லைனா இந்த டக் மேன்ஷன்லேருந்து எப்பயும் ஒன்று விரட்டி இருப்பேன். உன் தம்பியோட ஒய்ஃபு தானே, அவங்கள இந்த வீட்டை விட்டு விரட்ட நீ ட்ரை பண்ணுற. ஆனால் இந்த வீட்டை அவங்க என்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா அது, அப்போ உண்மையாகவே மாஸ்டர் பைசன் தான் அவரா? அப்போ இன்னைக்கு இனிமேல் ஸ்கூலில் இருக்க படிப்பெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுப்பாரான்னு சொல்லி பார்த்துட்ருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது? இவக்கிட்டே இது அவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோட அண்ணனுக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே பாரு, என்கிட்ட பணம் இருந்தது, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அவர் கொடுத்த பணத்தை மூலமாக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், சரியா? இதுக்கப்புறம் என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. மாஸ்டர் பைசன் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி அரசரோடு சேர்ந்து அங்கே உள்ளே போகிறாங்க. இங்கே அண்ணனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இன்னும் உள்ளே போக அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுக்கே ஷாக்காக இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு, இந்த வீடு உண்மையாக நம்ம வீடா? ஆமாம், இந்த வீடு இதுக்கப்புறம் நம்ம வீடுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி அம்மானு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, உனக்கு என்ன வயசாச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லோரும் முன்னாடியும், சரியான்னு சொல்ல, நீங்கள் என் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறீங்களா? என்ன இவன் திடீர்னு அப்பாவை பற்றி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நீ இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, உன் அப்பாவை நேரில் பார்த்துருந்தா தானே எனக்கும் அப்பாவை தெரியாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போகிறா. இப்போல்லாம் என்கிட்ட இவங்க ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, அப்பா இறந்து போனது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், என்னை பத்திரமா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி இருந்தேன், பணத்தை பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க எனக்காக எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ தான் புரியுது, என் அப்பா இடத்துல அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்பா உயிரோடு இருந்தால் சீக்கிரம் வந்துடணும்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே போய் அப்படியே கெத்தாக உட்கார்றா. கையில் பார்த்தா அவ்வளோ பணம். ஐயோ எவ்வளோ பணம் இருக்குது என்கிட்டன்னு சொல்லி ஹாப்பி ஆயிடுச்சு. சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பணம் எனக்கு கொடு, எவ்வளோ பணம் கொடுத்துட்டேன், இந்த பணத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பணக்காரி ஆக போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போகிறேன், பிடிச்சதெல்லாம் வாங்க போகிறேன், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, என்னோட ஸ்பான்சர் பண்ணவங்க ஹாப்பின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இருக்க அந்த நோட்டு பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்ருக்கா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. நான் பெரிய பணக்காரி ஆகிட்டேன், நான் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், ஆனால் அப்போ என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு விளையாடுறா. அந்த பணம் எல்லாம் அப்படியே மேலே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பணம் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பணத்தை வச்சு நம்ம போயிடலாம். ஆனால் இதோட முடிவில் எப்படியாவது இன்னும் கொலை பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நடக்காது. அவன் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறான், அவன் என்னோட பையன், அவனெல்லாம் என்னால் பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து அந்த மாஸ்டர் காட்டுறாங்க. மாஸ்டர் பெய்சிங் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கா. அவர் தான் நம்ம ஹீரோ. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கையில் ஒரு பெண்டன்ட் வச்சுருக்கா. நம்ம ஹீரோயினோட பெண்டன்ட் தான். நம்ம ஹீரோ முகத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து தலைமறைவாக இருக்கான். அவனை கொலை பண்ணுறதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டு எப்படியாவது ஹீரோவை அழிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு தான் இந்த பைசிங் கிட்ட வந்திருப்பான். மாஸ்டர் பைசிங் தான் சொல்கிறாங்க, உன்னோட பொண்டாட்டி இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கா, டக் மேன்ஷன்லேருந்து வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாக மாறிட்டா, என்ன நடக்குதுன்னு புரியல, உன்னோட பையனை அவள் பத்திரமா தான் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும். நான் அவகிட்ட பணம்லாம் எதுவும் கொடுக்கல, ஆனால் அவள் இவ்வளோ பணம் வச்சிருக்கானா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னை எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நான் எப்படி ஒன்று கூட்டிகிட்டு போக முடியும், நீ தான் யாங் அப்படிங்கிறது இந்த ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ அதனால் நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை திரும்ப வாங்கணும்னு சொல்லி அந்த புரோக்கரால் தேடிட்டு போக கரெக்டாக அந்த ஆள் வரான். அந்த பிரேஸ்லெட் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அதுக்கான பணத்தை இப்போ நான் கொடுக்குறேன், அது எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல, சாரிம்மா அது விற்றுட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே விற்றுட்டிங்களா? ஆமாம், அது நல்ல காசுக்கு போச்சா, அதான். ஐயோ என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு போனது பத்திரமா வச்சுக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இந்த வீடு எவ்வளோக்கு கொடுப்பீங்க? இதா என்னம்மா சொல்கிற, இது அவ்வளோ ஈஸியாக வாங்கக்கூடிய வீடு கிடையாதுமா, இது பணம் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்ல, இல்லை இந்த வீடு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா
அம்மா 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 அம்மான்னு யாரோ கத்துற மாதிரி இருக்குது. அப்போ தான் பார்த்தா அங்கே போய் அந்த மாஸ்டர் கீழே விழுகிறான். என்னாச்சுன்னு புரியல. ஹீரோயின் போய் யார் என்னாச்சுன்னு சொல்லி காப்பாற்றலான்னு போகிறா. எப்படியோ டேப்லெட்லாம் கொடுத்து மாஸ்டரை காப்பாற்றிட்டா. பெய்சன் அதான் பெய்சன் அப்படிங்கிறது அவளுக்கு இன்னும் தெரியல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு மயக்கமாக வருது, நீ தான் என்னை காப்பாற்றிருக்க, என் உயிரை காப்பாற்றினவனுக்காக இந்த உலகத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க சார், நான் உங்களை எதுவும் காப்பாற்றல, நீங்கள் கீழே விழுந்தீங்க, தூக்கி விட்டேன், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்காக ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, என் முன்னாடி நீங்கள் பவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேம்மான்னு அந்த மாஸ்டர் பேசலான்னு போக அந்த புரோக்கர் ஆள் ஓடி போகிறான். இந்த வீடு எனக்கு வேணும்னு சொல்ல, இந்த வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புரோக்கர் பையன் ஓடி போயிட்டான். உன் பேர் என்னம்மா? என் பேர் வென், எனக்கு இந்த வீடு வேணும்னு சொல்ல, வீடு தானே, நீ கவலைப்படாதம்மா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவர்கிட்ட கேட்டு நான் இந்த வீடு உனக்கு வாங்கி தரேன். உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் நான் தான் மாஸ்டர் பைசிங், நான் சொன்னால் யார் வேணாலும் கேட்பாங்க. அப்படியா? அப்போ எனக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் இருக்குது, என்னோடய பையனுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க வரணும், ப்ளீஸ் என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்ல, என்னது உன் வீட்டுக்கா? சரிம்மா வரமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாஸ்டர் நினைக்கிறாரு. எப்படியோ இவனை கூட்டிகிட்டு போய் என்னோட பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லி ஹீரோயினும் பிளான் பண்ணுறா. இது எல்லாம் நம்ம ஹீரோயினும் மாஸ்டரும் சேர்ந்து போட்ட பிளான். அது மூலமாக தான் இந்த பைசிங் மாஸ்டர் அங்கே போயிருப்பார். ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் எதையோ ஒன்று மறைக்கிறா, அது என்ன நான் கண்டுபிடிக்கணும், நான் தள்ளி இருந்தால் முடியாது, நான் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வரணும், என்னை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நீ தான் யானுங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், பிரச்சனை பெருசாயிரும், நீ இப்போதைக்கு தலைமறைவாக இருக்க, அப்படியே இரு, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. அது அப்படியே இருக்கட்டும், என் முகத்தை யாரும் பார்த்ததில்ல, ஸோ அதனால் யாருக்கு என்ன தெரியாது, நான் அவள் கூட எப்படியாவது இருக்கணும், அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான்னு நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி வெயிட் பண்ணு, நல்ல நேரம் வரும்போது நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, இதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது, என்னோட நடிப்பை ஆரம்பிக்க போகிறேன், ஸோ இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்கிறான். இங்கே பாரு, நீ அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, என்னை கொலை பண்ண வந்தவங்களையும் கண்டுபிடிக்கணும், இவ ஏன் இப்படி மாறி வந்திருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும், ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் நானே போய் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன இப்படி பேசுகிற, எனக்கு உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது, சரி ஓகே, அவள் அந்த வீட்டை கேட்டால, அந்த வீடு எப்படியாவது அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அந்த வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவகிட்ட பணம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரிய வேணாமான்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அவளை எப்படியாவது வீடு வாங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் அந்த மாஸ்டர் எப்படியாவது வீட்டை வந்து நம்ம ஹீரோயின் பேரில் மாற்றி கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அப்படியே குளிச்சிட்ருக்கா. வா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட்டு என்னன்னே தெரியல, ஆனாலும் கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டான். அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இவள் பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு இருக்கா, நான் இப்படி மாறி வந்திருக்கேன், என்னோட உலகத்துக்கு நான் எப்போ போவேன்னு தெரில, போகணும் சீக்கிரமானு சொல்ல, இவன் என்ன வளர்றாங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க பெட்டு கடையில் அவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் பணமாச்சே, எப்படி இவகிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்தது, இவ என்னதான் மறைக்கிற என்கிட்டேருந்து, ஒன்றும் புரியலன்னு சொல்ல, ஐயோ நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முதல் மாதிரி இருக்க முடியல, எப்படியாவது இங்கேருந்து போகணும், என் முன்னாடி இப்போ மட்டும் ஒரு 8 மேல் மாடல்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அப்படியே இமேஜின் பண்ணுறா. அவளை சுற்றி மேல் மாடல்ஸாக இருக்க, அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நடந்தால் ஹாப்பியாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் இருக்கேன், இப்போ யார் என் பக்கத்தில் வருவான்னு சொல்லி அப்படியே ரசிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கா. ஸோ ஹீரோ கையில் காசை வச்சுட்டு, என்ன சொல்கிறா இவ, ஏதோ புலம்பிகிட்டே இருக்கான்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு குட்டி பையன் வரான். அவன் அந்த பக்கம் பார்க்கும்போது நிழல் மாதிரி தெரியுது. ஐயோ திருடேன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, ஐயோன்னு சொல்லி ஹீரோயின் பக்கம் கத்த, டக்குனு ஹீரோ வந்து வாயை மூடிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுக, டக்குன்னு கிஸ் பண்ண பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது ஹீரோயினுக்கு, ஐயோ பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. பாஸ் ஆங்கிற மாதிரி அவன் பார்க்க, ஐயோ இது வேற உலகம் இல்லைன்னு சொல்லி அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு பைசனும் வந்துட்டாரு. மாஸ்டர் யார் இது, தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் என் அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருப்பான், ஒரு வேளை இவன் என்னை கொலை பண்ண வந்தாலே அவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன்னு சொல்கிறான். ஹீரோக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ஹீரோ அமைதியாக இருக்க, சரி நீ யார் உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஆக்சுவலி இது யாருண்ணா, எனக்கு இவங்கள நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. இவன் என்கிட்ட ரொம்ப நாள் வேலை கேட்டுகிட்டே இருந்தான், இவன் அந்த மலை பிரதேசத்தில் தான் இருக்கான், இவன் ஒரு ஃபார்மர், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அறுவடை பண்ணுவான், இவனுக்கு இப்போ வேலை வேணும்னு
பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்தான். நான் உன்கிட்ட காலையில் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே உன்னை பார்க்கறக்கு அவன் இப்போவே வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இவன் பேர் எர்குசி அப்படின்னு சொல்ல, என்னடா பேர் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். பேசாம இரு அப்படின்னு மாஸ்டர் கிட்ட சொல்ல, மாஸ்டர் வந்து நீ அமைதியார், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி இப்போ இவனுக்கு ஒரு வேலை வேணும், இவன் உங்கள் பாடி கார்டாக உங்கள் கூட இருப்பான்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே நீ பாடி கார்டாக என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுகிறா. அவள் பேசுகிற ஒன்றுமே புரியல. ஹீரோ அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்குறான். நீ என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. ஓ உனக்கு எனக்கு தெரியுமா? தெரியாதே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறா. சரி ஓகே இவர் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் இந்த மேன்ஷன் கூப்பிட்டு வந்துட்டீங்களே, இங்கே வேலை பார்க்கணுன்னு சொல்ல, இப்போ தாம்மா நிம்மதியாக இருக்குது, அவனை பத்திரமா நீ பார்த்துக்க. இல்லை இல்லை இவங்களை நீ பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்டரும் சொல்ல, ஆனாலும் இவனுக்கு டவுட்டாக இருக்குது. இது பார்த்தா சரியாக வரலையே, ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஹீரோவுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே இதுக்கெல்லாம் என் அம்மாவோட ரூம்குள்ளெல்லாம் வரக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்கிறான். அது நான் உன் அம்மா ரூம்குள்ளே வரணும்னு வரல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு தான் வந்தேன்னு சொல்ல, சரி இன்றைக்கி நைட் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, நாளையிலேருந்து உனக்கு ஒரு நல்ல ரூமாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லிட்டா. அவன் இங்கேயே இருந்துப்பாமா, நீ கவலைப்படாதமான்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் அங்கே பார்த்தா ஹீரோ அப்படியே குளிச்சுட்ருக்க. ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வரா. இங்கே பார்த்தா ஹீரோ அப்படியே தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு இருக்க. இதெல்லாத்தையும் ஹீரோயின் தள்ளின்னு பார்க்குறா. வா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான்லன்னு சொல்லிட்டு நோஸ்லேருந்து அப்படி ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஹீரோவை ரசிச்சுக்கிட்டே இருக்க, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை இல்லை நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க, ஐயோ மேல் மாடல் மாதிரி என்ன க்யூட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உன் நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுதுன்னு சொல்ல, அது வந்து தெரியாமன்னு சொல்லி ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா. அதுக்கு ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி நிற்க, இந்த பக்கம் திரும்புன்னு சொல்லி பக்கத்தில் போக, ஹீரோவை பக்கத்தில் பார்த்தோன்னே அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டச் பண்ணலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, என்ன பார்க்குறே நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஐயோ தப்பு தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி நிற்கிறா. அப்படியே ஒரு கண்ணில் எட்டி பார்க்குறா. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமலாம் வரக்கூடாது, அதுவும் மேலே கீழேன்னு எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டா. என்னமோ பண்ணுறாப்பாங்கிற மாதிரி சிரிச்சுட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, அதுதான் மாதிரி ஹீரோயின் சாப்பிடலான்னு உட்காந்தாலும் ஹீரோவை பற்றி திங்க் பண்ணிட்டு சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா. வெறும் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுருக்கா. என்னாச்சு, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுவான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. நம்ம மாஸ்டரு ஹீரோவை பற்றி அப்படியே சொல்லியிருப்பான், அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்லாம் தெரியும், அவன் ரொம்ப க்யூட்டு அப்படி இப்படின்னு, டாக்குமெண்ட்ரிக்குள்ளே நீ போகணுன்னா அவன் மூலமாக தான் முடியும்னு. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பா. ஆமாம் ஸோ அவனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே கேட்டோன்னே ஹீரோ மேலே இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. காலையில் வேற ஹீரோவை அப்படி பார்த்தாலா அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதான் குட்டி பையன் கேட்டப்போ ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அவன் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுப்பா. மாஸ்டர்கிட்டையும் சொல்லியிருப்பா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. சரி ஓகே அவன் இங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நம்ம பாடி கார்டை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. டக் மேன்ஷனில் தான் எப்படியாவது யாங்கோட பாடியை கொண்டு வரணும்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் அந்த பாடி கிடைக்கல சார், எல்லோரும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவன் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தது உண்மை அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனோட பாடி கார்டு சொல்லிகிட்ருக்காங்க. எப்படியாவது அந்த பாடியை கண்டுபிடிக்கணும், அதை தான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல, சரி அவன் இறந்து போயிருப்பான்னு தான் தோணுது, இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த பக்கம் போக, இந்த ஆள் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் எப்படி இந்த வீட்டை வாங்கினா, அவகிட்ட ஏது பணம், என் தம்பி நிறைய பணம் கொடுத்து வச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, புதுசாக ஒரு பொண்ணு வரா. இவ பேர் ஷியா வந்தவுடனே அங்கிள் என்னை வர சொன்னீங்களான்னு சொல்லி கேட்க, உன்னை எதுக்கு இங்கே வர சொன்னேன்னா, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ பாரு, அந்த செகண்ட் பிரின்ஸை நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், நீ மட்டும் நான் சொன்னபடி என் தம்பியை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே மாறி இருக்கும், இப்போ எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல, அங்கிள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த செகண்ட் பிரின்ஸை அப்படியே கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருக்கு இடையில அஃபேர் இருக்கும் போல இருக்குது. எப்படியாவதும் இந்த ஷியா செகண்ட் பிரின்ஸ் மூலமாக நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு எல்லா சொத்தும் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இவளுக்கு. ஸோ எப்படியாவது அவளை பழி வாங்கறதுக்காக தான் இவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக இவனோட முதல் அங்கிள், அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் அனுப்பியிருக்கான். ஸோ அங்கே வந்தனி செகண்ட் பிரின்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க. செகண்ட் பிரின்ஸ் சொல்கிறான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நானும் பக்கத்தில் இருக்க வரைக்கும். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அந்த வேணி இப்போ இங்கே
இங்கே திரும்ப வந்துட்டாளா? அவள் ஏதோ பக்கத்தில் வீடு வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதுவும் அரசர் வீட்டுக்கு பக்கத்துலேயே கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையான்னு சொல்லி கேட்க, அவளுக்கு ஏது இந்த பணம்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் நிறைய பணம் வச்சுருக்கா, கூடவே அந்த யுன்னு வேற இருக்கான், யுன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி என் அங்கிளுக்கு அவள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காளாம், அதான் கேள்விப்பட்டேன், கூடவே வச்சிருக்கான்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியாக அவங்க 2 பேரையும் ஒன்றா இருக்க விட மாட்டேன், என்ன வேணான்னு சொல்லிட்டு போனால அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் பிரின்ஸு ஏதோ யோசிக்கிறான். இந்த செகண்ட் பிரின்ஸுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல இருக்குது, சரியான காம கொடூரனாக இருப்பான் போல, பார்க்குற பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஹீரோயினை பழி வாங்கறதுக்காக தான் இங்கே இவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என் மனசில் நீ மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி ஓவராக டைலாக்காக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இன்டிமேட்டாக இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா, கூட பாடி கார்டு மாதிரி நம்ம ஹீரோ போகிறான். என்னை எதுக்கும் கூட்டிகிட்டு வந்த, உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் கூட நீயும் வா, முக்கியம் இது அப்படின்னு சொல்ல, அவ்வளோ இம்பார்ட்டனா? ஆமாம், நான் பிராத்தல் போகிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காட்டுறா. இந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, இந்த இடத்த நான் விலைக்கு வாங்க போகிறேன்னு சொல்கிறா. விலைக்கு வாங்க போறியா, என்ன வளர்ற? ஆமாம், நான் நிறைய பணம் வாங்க வச்சுருக்கேன், ஸோ அதை வச்சு இதை வாங்க போகிறேன்னு சொல்ல, யார் நினச்சாலும் இந்த வீட்டை வாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து அங்கே நிற்கிறாங்க. இந்த இடம் லீகலாக இங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்ல, அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கி தான் நடக்குதுன்னு சொல்ல, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி பணத்தை நீட்டுறா ஹீரோயின். ஒரு நிமிஷம் நான் தனியாக பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனர்கிட்ட ஹீரோ போய் பேசுகிறான். இங்கே பாரு, நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ஐடி கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து காட்டுறான். அதை காட்டிட்டு திரும்பி பார்க்க அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தான் இந்த பிராத்தல் நடக்கிற இடத்தோட ஓனர். அவர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போல். ஹீரோவை பார்த்துட்டு, டே நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண, நான் என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்கேன், நான் யாருங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாது, என்னோட ஒய்ஃபுக்கும் தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு, உன் மூலமாக எனக்கு நிறைய உதவி வேணும், என்னை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், என்னை மட்டும் இல்லை யுன்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதில் என் அண்ணனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே இந்த பிராத்தல் நடக்கிற இடத்த நாங்கள் விற்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கிட்ட. சரி என்னோட பாடி கார்டு அனுப்புங்கன்னு சொல்ல, அவனெல்லாம் இப்போ அனுப்ப முடியாது, அப்புறமா அனுப்புகிறோம், கிளம்பு, எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்குன்னு சொல்லி வேகமாக அந்த லேடி உள்ளே போக, ஐயோ என்னாச்சு, ஏய் என்னோட பாடி கார்டு சீக்கிரம் வெளிவான்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு புரோக்கர் வராரு. உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் நான் தரமா, வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடம் தேவையில்லை, நான் கொடுக்குற இடத்த மட்டும் நீ வாங்கிக்க, அதில் நிறைய தங்கம் வெள்ளின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தை கொடுக்குறாரு. அப்படியா, ஆமாம் இந்த இடத்த நீ வாங்கிக்கன்னு சொல்ல, சரி இந்தாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்தையும் அவள் வாங்கிட்டா. பத்திரமா அப்படின்னு சொல்ல, சரி அப்போ இந்த இடத்துல நிறைய பணம் இருக்குல்ல, எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், நான் எப்படியாவது என்னோட உலகத்துலேருந்து போகணும்னு சொல்லிட்டு அப்படி கையில் அந்த புக்கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு பணம் எதுவும் வரல. என்ன சிஸ்டம், எனக்கு பணம் கொடுக்க மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, சிஸ்டம் வந்து பேசுது, நான் உனக்கு கொடுத்துருக்க மிஷனை நீ தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்க, ஸோ அதனால் உன்னோட டார்கெட் இப்போ மாறிடுச்சு, உனக்கு இதுக்கப்புறம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, பணம் கொடுக்க மாட்டியா, என்ன சொல்கிற நீ, ஆமாம் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த இடத்த வாங்கினேன், இந்த இடத்துல எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லி அந்த புரோக்கரை தேடிட்டு போக, அங்கே அந்த ஷியா கிட்ட தான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த புரோக்கர் நிற்கிறான். இது நம்ம ஹீரோயினுக்காக விரிச்ச வலை, ஹீரோயின் கிட்டேருந்து பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, இப்போ சிஸ்டமும் பணம் கொடுக்கலையா, இந்த பத்திரத்தை வச்சுட்டு என் பணத்தை கொடு, எனக்கு இடம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விற்ற பொருளை திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நாங்கள் விற்ற பணத்தெல்லாம் திரும்ப வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே அந்த ஆள் புரோக்கரும் பேசுகிறான். என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. ஐயோ நான் ஏமாந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அவ்வளோ ஈஸியாலாம் நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டே அழுதுகிட்டே போகிறேன். இந்த இடத்துனால யூஸும் இல்லையேன்னு, எதுக்கு இந்த இடத்த நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்க, அந்த இடம் யூஸே இல்லை, அவகிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை வாங்கணும், எப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் நான் சொன்னேன், விடு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு தேவையான பணம் எல்லாம் நான் தரேன் சரியா அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் சிரிச்சுட்டே நிற்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த ஆள் பணத்தெல்லாம் கொடுன்னு சொல்லி அவகிட்ட இருந்து பிடுங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட இடத்த தேடி வர, அந்த இடம் பார்த்தா மலையாக இருக்காங்க, எதுவுமே இல்லை, என்ன இந்த மலையவா நான் வாங்கினேன், ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே, இதில் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அந்த இடத்த பார்த்து புலம்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து மறுபடியும் பேசுது, என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு பணம் வேணும்னு சொல்லி புலம்ப சிஸ்டம் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோங்க உட்காந்துருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப நேரம் பார்த்தேன் உன்னை காணும், அமைதியாக இருக்கான்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் அவள் உள்ளே போயிட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஏமாந்து போயிட்டேன், பணத்தை வச்சுட்டு நான் இங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா இருக்கிற பணத்தை இழந்துட்டு வந்து
வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவனா இந்தா அதை குடிச்சிட்டேன்னா இது குடின்னு சொல்லி இன்னொரு பாட்டில் கையில் கொடுக்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே புரியலன்னு சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறேன்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகிறா. ஏன் எல்லோரும் என்னை ஏமாத்துனாங்க, நான் இங்கேருந்து எப்போ போக முடியும், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எனக்காக மட்டும் இல்லை இவனுக்காக தான், ப்ளீஸ் நான் இங்கேருந்து போகும்போது அவனும் ஹாப்பியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு அழுன்னு அழுக. ஐயோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒருவேளை டக் மேன்ஷனுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாளோ, அதான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அழுகிறாளாங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போய் படுக்க வைக்க அவள் அங்கே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோ கிட்ட அப்படியே கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் போயிட்டே இருக்கா. என்ன பண்ணுற நீ தள்ளு அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன், உன் பக்கத்தில் தான் வருவேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபுல்லாக போதை மாட்டே ஆயிட்டாங்க மேடம். அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறா. ஏய் நான் யார், நீ யார், அங்கே தான் நீ அப்படின்னு சொல்ல, ஏய் உண்மையாக சொல்லு, நீ விளையாடுறியா இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும்னு சொல்லி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண அன்றைக்கி நைட்டு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் காலையில் எஞ்சி பார்க்கும்போது நேற்று நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோன்னு ஓடி போடலான்னு ட்ரை பண்ணுறா. ஹீரோ டக்குன்னு பிடிச்சி இழுக்க யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. ஐயோ என் பையன் வந்துட்டு அமைதியாருன்னு சொல்ல, அம்மா என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் உள்ளேயே இருக்கீங்க, தூங்குறீங்களான்னு சொல்லி கதவு தட்டிகிட்டே இருக்க, இங்கே பாரு நீ சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டா. குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த பக்கம் வர, என்னாச்சுன்னு தெரியல டீச்சர், அம்மா என்னை திட்டுறாங்க. ஏன் என்ன திட்டுறாங்க, நான் உங்களுக்கு நல்ல பையனா இல்லைன்னு தான் திட்டுறாங்க, நான் உங்களுக்கு நல்ல பையனாக இருக்கணும், அப்போ நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்ப டக்குன்னு ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறான். என்ன பண்ணுற, எதுக்கு என்கிட்ட வர, நேற்று நைட் நீ தான் என்கிட்ட வந்த, மறந்துட்டியா நேற்று நைட் நீ எப்படி இருந்தேன்னு, அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ட்ரிங்க் பண்ணேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்லு, ஆமாம் அது நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ், நான் ஆல்ரெடி விடோ, என்னை பற்றி இப்படிலாம் நீ பேசக்கூடாது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, நீ விடோவா, உண்மையாக சொல்லு நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, ஆனால் நீ என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, என் பேர் ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பக்கத்தில் போக, அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயினை பற்றி லைட்டாக டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக புலம்பிட்டே வரா. எல்லாமே போச்சு, என்கிட்ட காசும் இல்லை, இப்போ நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு ஒன்றும் புரியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சிஸ்டம் கிட்டே கேட்குறா. உனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமா, ஆமாம் சரி இப்போ நீ பணம் வேணும்னா உனக்கு பிடிச்ச எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம், உனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்ல, அப்படியா ஆமாம் சரி ஓகே, அப்போ என் மூளையை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ உளறிட்டு இருந்தா, அதான் என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா, எனக்கு என்ன பயம், உன்னை பார்த்தாலாம் எனக்கு பயம் இல்லை, அப்போ ஏன் என்னை பார்த்து ஓடி போனேன் போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட. அதுக்கப்புறம் இந்த பிராத்தல் வச்சிருந்தால அந்த லேடி வரா. நீ அந்த வீட்டை கேட்டிலம்மா, வாமா உனக்கு விற்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, இந்தா இதை நீ ஃப்ரீயாகவே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த வீட்டோட ஓனர் வராரு. அவர் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆச்சு. இது வேணாமா, நீ எதுக்கு யூஸ் பண்ணுவியோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, கையில் வாங்கினோன்னே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆச்சு. இதை எதுக்கு யூஸ் பண்ண போற, பிராத்தல் மறுபடியும் கன்னியூ பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் யூஸ்ஃபுல்லான ஒன்று பண்ணணும், அதுக்கு தான் இந்த வீடு கேட்டேன். அந்த வீடு சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அங்கே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் வேலை கொடுக்க போகிறேன்னு சொல்ல, என்ன சொல்கிற, ஆமாம் நீங்கள் இனிமேல் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சு இந்த வேலை பார்க்க போகிறேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்ல, எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன பண்ண போகிறேன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலையும் நான் கொடுக்க போகிறேன். இனிமேல் அந்த பொண்ணுங்க பிரார்த்தனை பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. என்னமோ பண்ணுறாங்கிற மாதிரி ஹீரோக்கு யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி ஷாப் ஓப்பன் பண்ணுறா. அதுக்கான மாடல்ஸ் கூட அவள் ரெடி பண்ணிட்டா போல இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே ஆகுமாம்மா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல, அங்கே ஒரு ஷாப் ரெடி பண்ணி ஓப்பனும் பண்ணிட்டா நம்ம ஹீரோயின். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுறா. இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், போய் பார்த்து வாங்குங்கன்னு. அது ஒரு பர்ஃப்யூம் ஷாப் மாதிரி. ஸோ அங்கே இருக்க பர்ஃப்யூம் எல்லாம் ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா இருக்கு, இதெல்லாம் நேச்சுரலாக நானே ரெடி பண்ணதுன்னு சொல்லி ஹீரோயின் அது எல்லாத்தையுமே விற்கிறா. முதல்ல அவகிட்ட இருந்த காசை விட இப்போ காசு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த பர்ஃப்யூமை எப்படி ரெடி பண்ணுறீங்க, இது ரோஸ் பவுடர் பர்ஃப்யூம், இது நேச்சுரலாக பண்ணுறனால இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அதை அப்படியே கர்ச்சீப்பில் வச்சு காட்டுறா. வாவ் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வாசனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வாங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட ஷாப்பு ரொம்ப பெட்டராக போயிட்டுருக்கு. அந்த ஷாப்பை வித்தார்ல அந்த பிராத்தல் ஓனர், அவரே இப்போ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, இந்த ஊரையே சேஞ்ச் பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட லாபம் ஒன்றுன்னா வச்சு
யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா எதிர்பார்க்கவே இல்லடா, உன் பொண்டாட்டி ஏதோ ஸ்பெஷலா பண்ணுவான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அங்க இருக்க பொண்ணுகளுக்கும் நிறைய வேலை கொடுத்துருக்கா, எல்லாத்தையுமே மாத்திட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியா இருக்க. என்னடா அவளுக்கு நீனு தெரியுமா, பேசாம இரு, அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோயினை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்க இருந்து குட்டி பையன் வரா. ஆமா, ஒரு பிரச்சனை, நீங்க அந்த ஷாப் ஓபன் பண்ணனால அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம அங்கிள் ஓபன் பண்ணிருக்காரு, அந்த ஷியா தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல என்னதுன்னு வந்து பார்க்க நிறைய ஆஃபர் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோவோட அண்ணா அதே மாதிரி ஒரு கடை ஓபன் பண்ணிட்டாரு. உன்னோட கடையை நாசம் பண்ணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேமான்னு சொல்லி இந்த குட்டி பையன் போறான். நீ எங்கேயும் போக வேணாம், நல்ல கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டா. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க இதுக்கு எல்லா காரணம் அந்த செகண்ட் பிரின்ஸ் தான். செகண்ட் பிரின்ஸ் இங்க எதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நைட்டு பார்த்தா யாரோ 2 திருடர்கள் செகண்ட் பிரின்ஸோட மேன்ஷனுக்குள்ள போறத ஹீரோ பாக்குறான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, எதுக்கு இங்க மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. புதுசா ஏதோ ஆஃபர் போட்டிருக்கா போல, அதாவது ஸ்பின் வீல் மாதிரி போட்டிருக்கா. நீங்க ஏரோ இதுல போடும்போது 5 ஃப்ரெண்ட்ஸை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்லி அவளோட கடைக்கு புதுசா ஏதோ ஐடியா யோசிக்கிறா. நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அங்க இருக்க ஒருத்தரும் ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணும்போது அங்க இருக்க வீல்ல வந்து அவங்களோட பேர் வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் நீங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்ல இதோ வரேன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஓடிட்டா. இப்படி நிறைய பேர் அந்த மாதிரி பர்ஃப்யூம்காக 5 பேரை கொண்டு வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம்னு சொல்ல இங்கே பார்த்தா அந்த ஷியாவோட கடையில் ஆளே இல்லை, அப்படியே கடை மூடி கிடக்குது. என்னது, வாங்க என்னோட பர்ஃப்யூம்க்கு நிறைய இங்கே இருக்குன்னு சொல்ல இல்லை அவங்க எனக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணு ஓடுறா. என்ன ஆஃபர்னு ஒன்றும் புரியல ஷியாக்கு. என்ன புதுசாக ஏதோ ஆஃபர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அவளும் போய் கடைக்குள்ளே எட்டி பார்க்குறா. இங்கே இந்த மாதிரி ஸ்பெயின் வீல் வச்சு ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷியாக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஃபேஷியல் மாஸ்க்கெல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுக்க போறேன்னு சொல்லி ஹீரோயின் நிறைய ஆஃபர் பண்ணுறா. செகண்ட் பிரின்ஸும் வராரு. நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், அவளை பார்த்தியா ஏதோ ஒன்று பண்ணுறா, அவள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறா, நீயும் இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு நிற்கிறான் செகண்ட் பிரின்ஸு. அப்படியே செம்ம கடுப்பாக இருக்கு இவளுக்கு. ஷியா சொல்கிறா, நான் வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு, உன் ஐடியா கொண்டு போய் குப்பையில் போடு, அவளை மாதிரி அறிவா திங்க் பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாரையும் அவள் பக்கம் இழுக்கிறா, நீயும் இருக்கியேன்னு சொல்லி கத்துன்னு கத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்கே பாரு, பிரின்ஸ் ஆனோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணு, அவங்க மூலமாக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்க. நானும் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. குட்டியாக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரான். இதில் ஏதோ பர்ஃப்யூம் ஒன்று இருக்கான். ஸோ அதை வச்சு தான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவள் சிஸ்டம் கிட்ட நிறைய டவுட் கேட்டுட்டு இருக்கா. சிஸ்டம் அவளுக்கு டவுட் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆகா சூப்பராக ஒன்று, இதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஸ்டோனை வச்சு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் ரெடி பண்ணுறான்றா. அதுக்குள்ளே ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் வருது. பிரின்சஸ் ஆனோட பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, பிரின்சஸ் ஆனா அவங்க இதுக்கு என்ன இன்வைட் பண்ணுறாங்க, இது ஒரு ட்ராப், உனக்கு தெரியலையான்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அது எனக்கு தெரியுது, ஆக்சுவலி அந்த பிரின்சஸ் ஆனுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு கண்ணு, ஸோ இப்போ அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன பழிவாங்க தான், பட் இதையே நான் வேற ஒரு மாதிரி மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க பாட்டிலை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு ஒரு ஐடியா சொல்கிறா. அதை கேட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வா புதுசாக திங்க் பண்ணுற, இதே மாதிரி ஒரு 10 பாட்டில் ரெடி பண்ணிட்டு வாங்க, போங்கன்னு சொல்ல இதோ இப்போவே வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. என்ன நடக்குதுங்கன்னு ஹீரோ கேட்க, டே உன் பொண்டாட்டியே புரிஞ்சிக்கவே முடியல, புதுசாக ஏதோ யோசிச்சு சொல்கிறாங்க, இப்போ இதில் 10 பாட்டில் வேணுமா, ஒரு பாட்டில் ரெடி பண்ணவே எனக்கு பெரிய பாடாக இருந்தது, இந்த ஸ்டோன்ஸ்க்கெலாம் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறாலோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவனும் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படியே படுத்திருக்கா வெளியே. ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக போய் பார்க்க, எதுக்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சிட்டா. உன்னை பார்க்க தான் வந்தேன், அந்த பிரின்சஸோட ஆன் பர்த்டேக்கு நீ போறியா? ஆமாம் நான் ஆனோட பர்த்டேக்கு போய் தான் ஆகணும், அவங்க என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை வரும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது, ஏன்னா என் கூட நீயும் வர போகிறேன்னு சொல்ல, நான் எதுக்கு வரணும், எனக்கும் அந்த இடத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னையவா கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, நீ வந்து தான் ஆகணும் என் பாடி கார்டுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆனோட பர்த்டேக்கு ஷியா அங்கே பார்த்தா ஏதோ கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கா. அது வந்து நம்ம ஹீரோயினோட அந்த பர்ஃப்யூம் பாட்டில் தான். இது இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பாட்டில், இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, அந்த ஆன் அதை வாங்கி வா இந்த பாட்டிலே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, இது ரொம்ப சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ரொம்ப அழகான கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, இது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது, உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாததுன்னு சொல்ல, வா ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் இது போலியானதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக தான் அந்த பாட்டில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா அந்த பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இன்னொரு பொண்ணு எடுத்து காட்டுறா. இது வந்து போலியாக இருக்கும், என்னோடது போலி கிடையாதுன்னு சொல்ல, இல்லை இதுதான் போலி, உண்மையானது, அது போலியான பாட்டில், இந்த மாதிரி போலியான பாட்டிலை கொண்டு வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பிரின்சஸ் முன்னாடி இந்த ஷியாவை பற்றி தப்பாக பேச, பண்ண உன்னையும் தப்பாக பண்ணி வச்சிருக்காளேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குதான் அங்கே செகண்ட் பிரின்ஸுக்கு. ஹீரோயின் தான் இந்த வேலையை
வேலையெல்லாம் பார்த்தது. ஒரு 10 பாட்டில் ஃபேக்காக அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது இதை சேலுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போய் அந்த சியா எப்படியாவது அந்த பிரின்ஸுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவா. பிரின்சஸ் இதை பார்த்துட்டு இது போலியானுன்னு தெரிஞ்சு நீ செம்ம கடுப்பாயிடுவா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இவ பண்ணியிருப்பா. அவன் நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு. அப்படியே அந்த ஷியா சும்மா இருப்பாளா? சரி, நான் கொடுத்த கிஃப்ட் வேணா போலியா இருக்கலாம். என்னோட சிஸ்டர் வென் உங்களுக்காக நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, அதுவா நான் கொடுத்தது சின்ன கிஃப்ட் தான், பட் இருந்தாலும் என்னோட கிஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்டாக இருக்கும்னு சொல்ல, என்னதான் பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும். ஸோ பேஸ்ட்ரி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி, பேஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? அது ஒரு ஸ்வீட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்னு சொல்லி ஒரு கிளாப் பண்ணால் அங்கேருந்து கேக் வருது. அந்த காலத்தில் கேக்கெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரின்சஸ்க்கு நம்ம ஹீரோயினு கேக் கொண்டு வந்திருக்கா. இது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது பிறந்த நாளுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, இது நல்லா இருக்குமான்னு சொல்ல, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், என் கையால் நானே பண்ணது உங்களோட பர்த்டேக்காக, உங்களோட பர்த்டே கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, இதில் என்ன இருக்க போகுது, எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கும்னு தோணலைன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் சொல்கிறாங்க. வாசம் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹீரோயின் அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறா. அந்த கேக்கை எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேக்கு சாப்பிட்றதுனால இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாங்க. பிரின்சஸும் பரவாயில்லையே, இந்த கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கு, இது என்ன புதுவிதமான ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல, எல்லாரும் அந்த கேக்கை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம செஃப்புக்கு கூட இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பத்தி பெருமையா பேச, சியாவும் சாப்பிட்றா. இதுல என்ன இருக்கு ஸ்பெஷல், நார்மலான ஒரு ஸ்வீட் அவ்வளவுதான், இதுல எதுவும் ஸ்பெஷலா எனக்கு தெரியலன்னு சொல்ல, எல்லாரும் அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. பிரின்சஸ் கூட சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அந்த செகண்ட் பிரின்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த கேக் அங்கே வெயின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி மெய்டி கிட்ட கேட்குறான் அந்த பிரின்ஸ். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி எப்படியாவது இவளை நான் சொன்னபடி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, இவளை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி பிளான் பண்ண, இந்த ட்ரிங்கை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி ஹீரோயின் கையில கொடுக்க சொல்லி அந்த ஆன் கொடுக்குறாங்க. நீ எனக்காக கொடுத்ததுக்கு உனக்கான ப்ரெசென்ட்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸை கையில கொடுக்குற மாதிரி கொடுத்து ஹீரோயின் மேல கொட்டி விட்டா. ஐயோ, என்ன தைரியம் இருந்தா அவங்க மேல கொட்டி இருப்ப, என்னை மன்னிச்சிருங்க இளவரசி, நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக, ஏதோ ட்ராப் போட்டு வச்சிருப்பா போல். அங்கே பார்த்தா ட்ரக்ஸ் ஏதோ போட்டிருக்கு, நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கான ட்ரெஸ்ஸை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு ஃபுல்லாக அந்த பக்கம் போயிட்டா. இளவரசி, தப்பு நடந்துருச்சு, நான் அவங்க ரூம்குள்ளே போனேன், இப்போ யாரோ ஒருத்தர் கூட அவங்க ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லாரும் போகிறாங்க. ஆக்சுவலி அந்த பிரின்சஸ் வேணும்னே ஏதோ பிளான் பண்ணியிருப்பா. அங்கே வந்து பார்த்தா அப்படியே 2 பேரும் படுத்திருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட அறிவில்லை, ஒரு வீட்டுக்கு வந்தா இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வரா. நீ இங்கே வர, அப்போ அங்கே இருக்கிறது யாரு? நான் வந்து இவங்க ட்ரெஸ் எடுத்து வரக்குள்ள உள்ளே போய் என்னோட சேரட்டில் நானே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன், என்கிட்டே எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா செகண்ட் பிரின்ஸும் அந்த ஷியாவும் தான் அங்கே இருக்காங்க. அதை பார்த்துட்டு செகண்ட் பிரின்ஸுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சுற்றி இருக்க எல்லாரும் செகண்ட் பிரின்ஸு ஷியாவையும் பார்த்து தப்பாக பேசுகிறாங்க. ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு ஆனுக்கும் புரியுது. ஆன் மறைச்சிட்டே போக, சாரி எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஷியா பேசுறா. இதுக்கு எல்லாம் காரணம் இவதான் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திருப்பான்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணலப்பா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான், ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டே செகண்ட் பிரின்ஸ் அங்கேருந்து போறாரு. ஷியாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உனக்கு இப்போ திருப்தியா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்க. நானா, நீ தாண்டி முட்டாளு, என்ன முட்டாள்தனமா பண்ணி மாட்டிக்கிட்டியா, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னு பார்த்தியா, உன் அங்கிள் உனக்காக பண்ண எல்லாத்துக்கும் என்ன பழிவாங்கன்னு நினைக்கிறியா, உன்னை ஈஸியாக விட மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக, ஷியாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை கண்டிப்பாக பழி வாங்குவேன், எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் சீக்கிரமாக ஹீரோ வர சொல்ல, அங்கேருந்து அந்த ஷியாவை மயங்க வச்சு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வேணும்னு எல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த இடத்துக்கு சீக்கிரமாக செகண்ட் பிரின்ஸை வர சொல்லு, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அந்த ஆனை பார்க்கட்டும்னு சொல்லி பிளான் பண்ண, அதே மாதிரி செகண்ட் பிரின்ஸ் உள்ள வர அங்கே இருக்க ட்ரக்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது ஹீரோயின் நினச்சிட்டு இவன் போயிருப்பான். ஆக்சுவலி இவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், ஹீரோயினை கரெக்ட் பண்ண தானே பிளான் பண்ணான். ஸோ கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்தான். கடைசியில் பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து வர ஹீரோயினை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ பண்ணதுக்கு ஒன்று அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து விட்டுருவிடா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு போய் செகண்ட் பிரின்ஸ் நிற்கிறான். பக்கத்தில் அந்த ஆனும் நிற்கிறா, அந்த ஷியாவும் நிற்கிறாங்க. என்ன அவ்வளோ ஈஸியாக உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. என்ன இங்கேருந்து போகலான்னு பார்க்குறியா, போக முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் புருஷனை கொலை பண்ணது யார் தெரியுமா, நான் தான். அவனை மலையிலேருந்து தள்ளி விட்டது நான் தான். அவன் இந்த நாட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு நீ வேணும். அது மட்டும் இல்லாமல் இவ ரொம்ப லவ் பண்ணது உன் புருஷனை,
ஆனால் உன் புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அதை நினச்சி இவ இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்போ நீ லவ் பண்ண ஒரு பர்சனை கொலை பண்ணதுக்கு நீயே துணை போனியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தி கூட அவன் வாழக்கூடாது, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கத்துக்கதுன்னு கத்துறா. இப்போ எல்லா உண்மையும் உங்கள் வாயால் நீங்களே சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதனால என்ன, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் சாக போறீங்க, உங்கள் 2 பேரும் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம்னு சொல்லாது. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பேரரசர் வந்துட்டாரு. அவர் வந்தோடனே எல்லாரும் முட்டி போட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்புக்கு மரியாதைலாம் செய்கிறாங்க. எல்லா உண்மையும் உன் வாயால் நீயே சொல்லிட்டீல, உன்னை என் பையனை சொல்லிக்கிறக்கே அசிங்கமாக இருக்குடா, போனா போட்டுன்னு உனக்காக இந்த நாட்டை கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கலன்னு சொல்ல, என்ன நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா மாஸ்க்கை போட்டுட்டு ஹீரோங்க வந்து நிற்கிறான். நீங்கள் எல்லா உண்மையும் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க, நான் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, என் உயிரை பறிக்கணும்னு எதுக்கு நீ நினச்சேன்னு எனக்கு தெரியல, என்ன இவன் என்ன காதலிச்சாங்கிறதுக்காகவா, இல்லை இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவா, உன்னை எல்லாரும் முன்னாடி காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாக போகுது. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன பழி வாங்கினீங்கன்னு ஷியா கேட்குறா. நீ இவன் கூட சேர்ந்து நீ என்ன பண்ணாமல் இருந்த, நீயும் தான் எல்லா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஷியா கத்துன்னு கத்துறா. என்னை எல்லாரும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி செகண்ட் பிரின்ஸ் அனுப்பிட்டாரு. அப்பா அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்ன பண்ண உங்க பையன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க எழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட நான் தான் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது எனக்கு எப்பயோ தெரியும், சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ பாடி கார்டுன்னு, நீ தான் என் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சிரிக்க, உன்னை சந்தோஷமா இருக்க விட்டு நாடி என் வாழ்க்கையை பறிச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஷியா ஒரு கத்தி எடுத்துட்டு வரா. அந்த கத்தி பார்த்தா ஹீரோ மேலேயே பட்டுருச்சு. அப்படி ஹீரோவை குத்திட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பாடி கார்ட்ஸ் அவளை இழுத்துட்டு போக, ஹீரோவை பார்த்துட்டு கத்துன்னு ஹீரோயின் கத்துறா. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வாங்க, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ என் புருஷனை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க இப்போ ஹீரோ கோமாலேருந்து இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்ல கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வர பிடிச்சி தள்ளி விட்டான். எதுக்கு என்னை பிடிச்சி தள்ளி விட்டேன், ஏற்கனவே எனக்கு வலிக்குது, எல்லாம் வலிக்கும் தான், அதுக்காக எந்திரிச்சுன்னு இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி நீ என்ன நினச்ச, ஒன்றும் இல்லை உனக்கு அடிபட்டிருக்குன்னு தான் நினச்சேன், வேற ஒன்றும் நினைக்கல, அடி பாவி நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, பார்க்கலான்னு பக்கத்தில் வந்தால் பிடிச்சி தள்ளி விட்றா பாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போகிறா. பிடிச்சி அப்படியே ஹீரோ இழுக்க, ஆமாம் நீ என்னை பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்ட, அன்னைக்கு நைட் நீ என் கூட இருந்தியே அப்பயே தெரியும் நீ தான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. அப்புறம் ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போக குட்டி பையன் வரான். டேய் நீ எதுக்குல இங்கே வந்த, இங்கெல்லாம் அலோவ் பண்ணாமல் வரக்கூடாது, ஓடுறா வெளியே அப்படின்னு சொல்ல, டோர் லாக் பண்ணிட்டு போன்னு சொல்ல, அவன் கண்ணை மூடிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கணும், நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் தனியாக உட்காந்து 2 பேரும் புலம்பிட்டு இருக்க, ஹீரோ கேட்குறான், நிறைய பணம் வேணும் நிறைய நகை வேணும்னு கேட்பியே, இப்பயே எல்லாம் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லி திரும்ப தர, ஏன்னா பண நகைலாம் அதிகமாக சேர்ந்தா நான் இங்கேருந்து போயிடுவேனே, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு மனசுக்குள்ள ஹீரோயின் யோசிச்சுட்டு, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா போன வாழ்க்கையிலும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், இந்த வாழ்க்கையிலும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், எப்பயுமே உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்போ போன வாழ்க்கையில் என் கூட தான் நீ இருந்தியா, ஆமாம் எல்லா வாழ்க்கையிலும் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்ல, குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வரான். அம்மான்னு சொல்லி, டேய் என்னடா சும்மா அம்மா அம்மான்னு வந்துட்டே இருக்க, அவளாம் பிஸியாக இருக்கா, ஒழுங்கா போய் படிப்போன்னு சொல்ல, சரிம்மா நான் போயிட்டு வரேன், ஃப்யூச்சரில் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, ஓகே சூப்பர்னு சொல்லி ஹீரோயின் கையை காட்டுறா. என்ன உன் அப்பாடானா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ அம்மாவை தான் பிடிச்சிருக்கா, அப்பாவெல்லாம் பிடிக்கல, அம்மாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க, 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் குட்டி பையன் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அவன் ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அமைதியாக இருக்க, எதுக்கு இப்படி அமைதியாக இருக்க, ஒன்றும் இல்லை இந்த லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லா லைஃப்லையும் உங்கள் கூட இப்படியே இருந்தால் அதுவே எனக்கு போதும், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எல்லா லைஃப்லையும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சிரிக்கிறான். ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக கிஸ் பண்ணுறா. இதே மாதிரி ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஷார்ட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்க ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் நிறையா வரும். அதுக்கு முதல்ல என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிங்கன்னா போதும். தேங்க்ஸ்.